வெந்தய குழம்பு எப்படி செய்கிறதான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகா, 2 தக்காளி, தேங்காய், சின்ன லெமன் சைஸ்க்கு புளி, கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, இது மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து ஊற வச்சுக்கோங்க புளியை. கொஞ்சம் கழுவிட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கடாயை வச்சுட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக. அப்புறம் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வெடிக்கவும். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளியை சின்னதாக 2 தக்காளி போட்டிருக்கேன். 2 தக்காளியை போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க தேவையான அளவு. நல்லா வதங்கின பிறகு நான் வீட்டில் மசாலா பொடி அரைச்சி வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் கரைச்சி வச்சுருக்க அந்த புளி கரைசல் அதையை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க. தேங்காய் கொஞ்சமாக எடுத்து அதை அரைச்சி ஊற்றிக்கோங்க. தேங்காய் வேணான்னு நினச்சிங்களா நீங்கள் தேங்காய் ஊற்றாமல் சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். தேங்காய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக வரவும் ஆஃப் பண்ணிடுங்க. வெந்தய குழம்பு தயாராகிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். நிறைய பேர் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணுங்கள்.